இவங்க 3 பேர் கொண்ட கலைக்குழு இருக்கிறாங்க. அவங்க தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் டான்ஸ் ஆடுவாங்க. போனுங்க யார் ஃபர்ஸ்ட் ஏறுறோங்கிறத ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமே. கூட்டு அங்கிட்டு ஏறது. ரெடி ரெடியா? ரெடி. ரொம்ப நேரமா ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னு வாங்க கேட்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வந்து என்ன பிடுங்கன்னு யாரும் கேட்க கூடாது, அதனால புல்லு பிடிங்கிருக்கு. இந்த அது அப்படித்தான் பேசும். அது யாரும் இல்லை, இவங்க வைஃப். இவனோட மனைவி, அவங்களோட காதலன், என்னோட ஓனர். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. லொகேஷனுடைய பேர் என்ன சொல்லுங்க? தலைக்குந்தானா? எல்லாம் தலை குனிஞ்சு நிக்கணுமா இங்க? தப்பாக்குதுண்ணா. இல்ல ஊன்னு பில்டப்லாம் விட்டாங்க. அப்படியே பனியா கொட்டுது. தரையெல்லாம் தட்டி பார்த்தோம்னா ஐஸ் கட்டியா வருதுன்னாங்க. தரையை தட்டோம்னா சாணியே வருது. ஏன்னா நாங்க வந்தது 1 மணி. வரும்போது மேகமூட்டமா இருந்தது, இங்க வந்து பார்த்தா வெயில் அடிக்குது. என்ன ஒரே பனிமூட்டமா இருக்கு. ஆனா அந்த வெயில் அடிக்குது தான் பேர். ஆனா பெருசா ஒன்றும், அதாவது என்னன்னா உரைக்கிறது சொல்லுவாங்க, காட்டம் தெரியல. அதாவது காட்டம் என்றால் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, அவ்வளவா வெயில் அடிக்கிற ஃபீல் தெரியல. அதனால நீங்க நினைக்கிற காட்டா கிடையாது. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். பயகாரா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். அதாவது என்னன்னா அந்த குற்றாலம் மாதிரி தண்ணி விழும். தண்ணி விழுக நம்ம சும்மா வேடியே தான் பார்க்க போறோம். ஓ, அதுல குளிக்கலாம் முடியாது. ரெண்டுமே இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இது டிஃப்ரெண்டான ஊஞ்சல், பழைய மெமரிஸ். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பழைய மெமரிஸ்லாம் நான் இப்பதான் விளையாடுறேன். என்ன என்னைக்குமே இல்லாத சிலிமிசமா இருக்கு. இப்போ ஃபால்ஸ்ன்னு சொல்லி அண்டர் கிரவுண்டில் நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எங்கே போகிறோங்கிறத போய் பார்த்தா தான் தெரியும். ஃபால்ஸ் சத்தமே கேட்கல. ஆனால் அண்டர் கிரவுண்டில் எந்த ஃபால்ஸ்ன்னு இருந்து பார்த்தது இல்லை. இதை பார்த்துருக்கீங்க? எல்லாம் அப்பரில் தான் இருக்கும். மலை மேலே இருந்தால் இவ்வளோ. எங்கே வைப்போம்? அண்டர் கிரவுண்டில் தானே வைப்போம். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. அதனாலயா அதான் பைக்கா ஃபால்ஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு ரிவர் தான் அந்த பக்கம் இருக்குது. இங்கே இருந்து தான் அந்த ஃபால்ஸ் அந்த பக்கம் வரும்போது வாங்க போய் பார்க்கலாம். நீங்கள் என்ன தாவி விளையாண்டுட்டு இருக்கீங்களே? வாட்டர் ஃபால்ஸ் சொல்லி வந்தோம். இங்கே வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோன்னா எனக்கே தெரியுமே. வாட்டர் ஃபால்ஸ், அதாவது வாட்டர் ஃபால்ஸே பார்க்காம இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இதெல்லாம் வாட்டர் ஃபால்ஸ். இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை. ஸோ இது நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க தான் அப்படியே ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணி ஒரு அழுகாத சிச்சுவேஷனுக்கு போனீங்க. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? அம்மா மாதிரி இருக்கு. இதை போய் வாட்டர் ஃபால்ஸ்னா எப்படி? இதுக்கு 40 ரூபாங்கிறது ரொம்ப அதிகம். நம்மலாம் குற்றாலம் மாதிரி ஒரு பெரிய ஃபால்ஸே நம்ம பார்த்து வந்தோம். நஞ்சருவில இருந்து எல்லாருமே பார்த்ததுனால அங்கேயே ஃப்ரீ தான். நீங்க 40 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு யூஸ் இல்லை. இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம். வேணா அங்க பாருங்க, இதுதான் ஃபால்ஸ். தெரியுது, நீ மூடு. ஒருவேளை நம்ம குற்றாலத்துல நார்மலா போனாலே இதுக்கு அவங்களுக்கு ஃபால்ஸ்னா, நம்ம குற்றாலத்துல நிறைய வெள்ளம்லாம் போனா என்ன சொல்லுவாங்க? அது கடல்ன்றுவாங்கன்னு நினைக்கிறேன். கடல்ன்றுவாங்களா? சரி, உங்க இந்த ஃபால்ஸ் நம்ம வந்தது வேஸ்டா போச்சு. அட்லீஸ்ட் கை கால் கூட நினைக்க முடியல. நம்ம அடுத்து எங்க போறோங்கிறத நினைக்கலாம்னு பார்த்தேன். ஷூவை நினைச்சேன்னா முன்னாடி அடிப்பா பார்ப்போம். இப்ப நாங்க 40 ரூபா கொடுத்து இங்க வந்ததுல என்ன ஒரு யூஸ்னா, இங்க ஒரு ட்ரெக்கிங் போறோம். அதாவது இந்த மலை மேல ஏற போறோம். மலை மேல இப்ப நாங்க ஏறுறோம். 3 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் ஏறுறோங்கிறத ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமே. கூட்டு அங்கிட்டு ஏறது. ரெடி
ரெடியா? ரெடி. இருங்க. இப்போ வந்து 3 பேர் ஒன்று போல ஓட ஆரம்பிக்க போறோம். எப்போ ஓடி முடிக்கிறோங்க இதை பாருங்க. தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். வெற்றி. அந்த ஆளுங்க கிளம்பவே இல்லை. ஃபைனலி we are the winner. யாராலையும் ஏற முடியல. இவர் அண்ணன் எப்படி சொல்ல இருக்கு இந்த நடந்து வந்தது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயசான காலத்துல வீட்லயே இருந்திருக்கலாம் நீங்க. பேசாம ஆட்சிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கலாம். ஆமா, ஆட்சி ஒரு செட்டு தானே நீங்க. கேட்டு நான் வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும். நான் சின்ன பொண்ணு நினைச்சோம், நீங்க வயசானவங்க தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சுக்கோங்க இனிமேலாச்சும். புரிஞ்சதா? வேணுமா உங்களுக்கு நடந்து வரதுக்கு? அங்க இங்க ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்கோம். நாங்க இப்போ மலை ஏற போறோம். வாங்க பார்க்கலாம். போக்கலாமா? தப்பாக்குதுண்ணா. போகலாம். எப்படி இருக்குன்னு நாங்க காமிக்கிறோம் பாருங்க. இருங்க, நாங்க இன்னும் போகல, போயிட்டு இருக்கோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அடுத்த கிளிப்ல உங்களுக்கு வரும். அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அது வரைக்கும் காத்துட்டு இருங்க. லைக் சப்ஸ்கிரைப் போட்டு வைங்க. மட்டும் கண்ணாடி போட்டுக்கிட்டீங்க. போடுறவனை யாரா வேண்டாண்ணா. என்ன அது பண்ணியா போகாம பார்த்தா? சரி, ஓகே, போடு. நீங்க போட்டுக்கோங்க, நான் சொல்றேன். பில்டிங் பாத்தீங்கன்னா 1900 இந்த பில்டிங் 1000. நான் சென்னை வெயில் மாதிரி காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு வெயில் வந்தா பின்ன ஊட்டிக்கு உண்டான மரியாதை என்ன?